ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் டி டைம் ஜிகே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து டிஎன்பிசியில் புதிய பாடத்திட்டத்தின்படி சேர்க்கப்பட்டுள்ள குரூப் 2, குரூப் 3, குரூப் 4க்கான லெசன்ஸ் தான். தமிழ் இலக்கணம் பார்க்க போகிறோம். அதில் சொல் மொழிகள்ன்ற டாபிக் தான் பார்க்க போகிறோம். இது பார்ட் 14 வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா தமிழ் இலக்கணத்தில் மொழியின் வகைகள். அதுக்கு முன்னாடி சொல் என்னன்னு பார்த்துடலாம். சொல்லுங்கிறது ஓர் எழுத்து தனித்தோ பல எழுத்துக்கள் சேர்ந்தோ பொருள் தரும் வகையில் அமைவது சொல்லாகும். ஓர் எழுத்து தனித்தோ பல எழுத்துக்கள் சேர்ந்தோ பொருள் தரும் வகையில் அமைவது சொல்லாகும். சொல் என்பது இரு திணைகளையும் 5 பால்களையும் குறிக்கும். சொல் என்பது இரு திணைகளையும் 5 பால்களையும் குறிக்கும். இந்த சொல் மூவகை இடங்களிலும் வரும். இந்த சொல் வந்து மூவகை இடங்களிலும் வரும். உலக வழக்கிலும் செய்யுள் வழக்கிலும் வரும். சொல்லானது உலக வழக்கிலும் செய்யுள் வழக்கிலும் வரும். சொல் வெளிப்படையாகவும் குறிப்பாகவும் விளங்கும். சொல் வெளிப்படையாகவும் குறிப்பாகவும் விளங்கும். அடுத்து மொழியின் 3 வகைகள். மொழியின் 3 வகைகள் என்னென்னா தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி. தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி. அதில் ஃபஸ்ட்டு தனிமொழி என்னன்னு பார்த்தலாம். தனிமொழி அப்படிங்கிறது ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருவது தனிமொழி. ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருவது தனிமொழி. இதுக்கான எடுத்துக்காட்டு கண், படி. கண், படி அப்படிங்கிறது பகாப்பதம் என்ற பொருளில் வரும். கண்ணன் படித்தான் என்பது பகுப்பதம் என்ற பொருளில் வரும். பகாப்பதம்னா பிரித்தா பொருள் தரணும். இப்போ கண்ணை பிரித்தால் இன் எந்த பொருளும் தராது. அதனால் பகாப்பதம். கண்ணன் அப்படின்னா கண் கூட்டல் அன் அப்படின்னு பிரியுது. படித்தானா படி கூட்டல் இத்து கூட்டல் ஆண் அப்படின்னு பிரியும். ஓகேங்களா? அப்போ இது பிரித்தா பொருள் தருவது பகாப்பதம். அந்த பகுப்பதம். இந்த பகுப்பதம் தான் சந்தி, சாரியை, விகுதி அப்படின்னு பிரியும்ல, அதுதான். அடுத்து வந்து தொடர்மொழி. தொடர்மொழி வந்து 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழிகள் தொடர்ந்து வந்து பொருள் தருவது தொடர்மொழி. அதாவது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழிகள் தொடர்ந்து வந்து பொருள் தருவது தொடர்மொழி. இதற்கான எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா மலர் வீட்டுக்கு சென்றாள். மலர் வீட்டுக்கு சென்றால் தொடர்ந்து வர்றதுனால மலர் வீடு சென்றாள் அப்படிங்கிறத தொடர்ந்து மலர் வீட்டுக்கு சென்றாள் அப்படிங்கிறது குறிப்பிட்டது தான். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மலர் வீடு சென்றால் 3 2க்கு மேற்பட்டது வருது. அதற்கு மேற்பட்ட தனிமொழிகள் தொடர்ந்து வந்து பொருளை தருவது தொடர்மொழி எனப்படும். அடுத்து பொதுமொழி. பொதுமொழி ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும் அச்சொல்லை பிரித்து நின்று வேறொரு பொருளையும் தந்து தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாய் அமைவது பொதுமொழி. ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும் அச்சொல்லே பிரிந்து நின்று வேறு பொருளையும் தந்து தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாய் அமைவது பொதுமொழி. இப்போது 8 அப்படின்ருக்கு. 8 என்ற எண்ணை குறிக்கும். 8ங்கிறது 8 என்ற எண்ணை குறிக்கும். இது வந்து தனிச்சொல். எல் கூட்டல் தூ. இந்த 8 எப்படி பிரிக்கலாம்னா எல் கூட்டல் தூ அப்படின்னு பிரியும். என தொடர்மொழியாக பிரிந்து நின்று. இப்போ எல்லுங்கிறது எல்லை குறிக்கும். எல்லுங்கிறது எல்லை குறிக்கும். இந்த தூங்கிறது உண், சாப்பாடு, உண்றதை சாப்பிட்றத குறிக்கும். உண் என பொருள் தரும். இது தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் உள்ள பொதுவாய் அமைவது பொதுமொழி அப்படின்னு சொல்கிறாங்க. அதே இன்னொன்று பார்த்திங்கன்னா வேங்கை. வேங்கைங்கிறது வேங்கை என்னும் மரத்தை குறிக்கும். வேங்கை என்னும் மரத்தை குறிக்கும். இன்னொன்று பார்த்திங்கன்னா இதை பிரித்து பார்த்திங்கன்னா வேம் கூட்டல் கை அப்படின்னு பிரியும். இப்போ வேம் கை தொடர்மொழியாய் பிரிந்து நின்று வேகின்ற கை என பொருள் தரும். இதுதான் என்னென்னா பொதுமொழி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.